பார்த்ததுமே பிடிச்சிரும். எப்படின்னா கேஷ் ரெடி பண்ணி வாங்கிடலாம் தான் தோணும். எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. வாங்கிட்டோம். சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா போகும். தேங்க்யூ மேடம். இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு சந்தோஷமா நாங்கள் வந்திருக்கிறோம். அம்மா கிட்ட அந்த ஃபீலிங்ஸை கேட்போம். அம்மா வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்ப்பா. பக்கத்துலேயே நல்ல பஸ் ரூட் மெயின்லேயே தான் இருக்குது. அதனால தான் முக்கால்வாசி பிடிச்சது ரொம்ப. அப்புறம் வந்து அந்த இடத்த காட்டின தம்பி கூட நல்ல வழி காட்டுது. இப்போ பேசுகிறாரு இந்த தம்பி தாங்க, அவங்க பேர் சொல்லலை. அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் உதயா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க உண்மையிலே ரொம்ப ஸ்பெஷல்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சைட்டை வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு உடனடியாக நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பொன்னேரி வெப்பத்தூருங்க, வேறு ஒன்றுமே இல்லை. பிளாட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 246. அந்த பிளாட் நம்பருமா 235. 2 பக்கம் ரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி 2 கால் கிரவுண்டு, அதாவது அரை கிரவுண்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வாங்கியிருக்கிறாங்க. அம்மா யாருக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆச்சரியப்படுவீங்க. தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள், இந்த ஏஞ்சல் தான். பிரின்சி இவங்க பேர். இவங்களுக்காக தான் இந்த இடத்த வாங்கியிருக்காங்க. பயங்கரமான சுட்டி அவங்க. இப்போ எழுந்துட்டாங்க அப்படின்னா நம்மளை வீடியோவே எடுக்க விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களுக்காக வாங்கியிருக்கிறாங்க அம்மா. இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு சந்தோஷமாக நாங்கள் வந்திருக்கிறோம். அம்மாக்கிட்ட அந்த ஃபீலிங்ஸை கேட்போம். அம்மா வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? அம்மா சொல்லுங்கம்மா, இந்த இடம் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு மனநிலை எப்படி இருந்தது? ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்க சொல்லி ரொம்ப பிடிச்சிருந்தது. சரிங்கம்மா. இந்த இடம் வந்து நீங்கள் அதை தான் சொன்னீங்க என்கிட்ட. பேட்டிங்க அதனால் அரை கிரவுண்டு வாங்கினோம். ஒரு குழந்தைக்கு 1/4 கிரவுண்டு, இன்னொரு பேட்டிக்கு ஒரு 1/4 கிரவுண்டு வாங்கினோம். பக்கத்துலேயே நல்ல பஸ் ரூட்டு மெயின்லேயே தான் இருக்குது. அதனால தான் முக்கால்வாசி பிடிச்சது ரொம்ப. அப்புறம் வந்து அந்த டிரைவர்லாம் அவங்க பொறுப்பாக நடந்துக்கிறாங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா அன்பாக பேசுகிறாங்க. அப்புறம் வந்து பீச்சும் இருக்குது இந்த பக்கம், அண்ணாமலை சேரின்னு சொல்லிட்டு அதையும் கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டாங்க. ரொம்ப ஒர்த்து இந்த இடம். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்பிக்கையான ஸ்தாபனம் கூட. தம்பியும் நல்லா கைட் பண்ணி. நன்றிம்மா, நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. ஸோ நமக்கு அஃபோர்டபுளாக இருக்குது. இந்த ரேட்டு நமக்கு பட்ஜெட்டுக்குள்ளே இருக்குல்லங்கம்மா. ஸோ அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கேஷ் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 1 மந்த்துக்குள்ளே பண்ணதுனால இன்றைக்கி அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணுறோம். இண்டிவிஜுவல் பட்டா ஃப்ரீயாக பண்ணித்தரோம். ஸோ அவங்களுக்கு ஈஸியாக நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ மேடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வழக்கறிஞராக இன்றைக்கி வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. இன்னும் கூடிய விரைவில் அவங்க பார் கவுன்சிலில் மெம்பர் ஆகிடுவாங்க. ஃபைனல் இயர் போயிட்டுருக்காங்க மேடம். இப்போ ஸோ ஃபைனல் இயர் போயிட்டுருக்கு. மேடமும் வந்து வருங்கால ஒரு வழக்கறிஞராக பதிவு செஞ்சு அவங்களோட சிறப்பான பணியை துவங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த டைமில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுப்போம். அவங்களோட டாக்டர் தான். மேடம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஃபஸ்ட் டைம் வந்தப்போ நல்லா சீனரிலாம் சூப்பராக இருக்குது. பக்கத்தில் அந்த பீச்சு, ரெசார்ட்டு, அந்த ஒரு பார்த்ததுமே பிடிச்சிரும். எப்படின்னா கேஷ் ரெடி பண்ணி வாங்கிடலாம் தான் தோணும். எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. வாங்கிட்டோம். சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக போகும். தேங்க்யூ மேடம். மெம்மலும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய இடம் வாங்கணும். நிறைய பேருக்கு சொல்லி லைக்கை போடுங்க. தேங்க்யூப்பா, ரொம்ப நன்றிம்மா. ரைட், வாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட் பிளாட்டு, அதுவும் ஒரு குவாலிட்டியான இடத்துல வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம உதயம் ட்ரீம் லேண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பஸ் போகிற ரோடுங்க. பொன்னேரியிலேருந்து ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் இங்கே வந்துடலாம். 12 கிலோமீட்டர் தான். இன்வெஸ்ட்மெண்ட்டு சைட்டு, அதுவும் மெயின் ரோட்டில் கிடைக்காது. பக்கத்தில் பாருங்கள் பீச் இருக்குது. சண்டே டைமில் இந்த இடம் ரொம்ப ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் போட்டிங் போவாங்க. நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே விசிட்டர்ஸ் வருவாங்க. ஏன்னா இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. பறவைகள் சரணாலயம் எல்லாமே இங்கே பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஒரு தரமான இடம், அருமையான இடம். இந்த இடம்லாம் வந்து உங்களுக்கு ஓஎம்ஆரோ ஈசிஆரோ சைட்லலாம் இருந்தது அப்படின்னா சான்ஸே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி அந்த சைட்லேருந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த குவாலிட்டி தெரியுது. அங்கெல்லாம் பீச் பக்கத்தில் வந்து இவ்வளோ ரேட் போகுதுங்க. ஆனால் நம்ம வந்து வெறும் 525 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஒரு சதுரடியோட விலை வெறும் 525 தான். அதுவும் டிடிசிபி ரெரா பிளாட்ஸு. நிறைய பேர் புக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிஸ் பண்ணாதீங்க. ஸோ ஃபேஸ் 2 இப்போ போயிட்டுருக்கு. ஃபேஸ் 1 முடிஞ்சாலும் ஃபேஸ் 2 இன்றைக்கி நிறைய பிளாட்ஸ் இருக்குது. இன்னும் 200 பிளாட் நம்ம தாராளமாக பண்ணலாம். அடுத்து இன்னும் ஒரு 500 பிளாட்டுக்கு மேலே பண்ணிக்கிட்டே இருக்கோம். 5 ஃபேஸாக இதில் நம்ம பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 50 ஏக்கர் நம்ம இதில் பண்ண போகிறோங்க. ரொம்ப ரொம்ப கன்வென்ட்டான இடம். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நல்ல இடம், நல்ல நிறுவனம், 36 வருஷம் நிறுவனம் அப்படிங்கிறதுனால எந்த கவலையும் இல்லாமல் தாராளமாக நீங்கள் வாங்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப மெயினான விஷயம். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.